மக்களே, ஹிட்லர் பத்தியும் ஜெர்மன் பத்தியும் அதிகமா சொல்ற முதல் உருட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நாசி படைகள் அப்படின்னு இவங்களே பேர் வச்சுக்கிட்டதா இப்போ இருக்க எல்லாருமே பேசுவாங்க. ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. உண்மையாவே இந்த நாசின்ற பெயரை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அலைட் கண்ட்ரிஸ். இவங்க ஜெர்மன்ல இருந்த ஹிட்லரும் அவருடைய கட்சியும் ஜெர்மன் மக்களும் இந்த பார்ட்டியை எப்படி அழிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, NSDAP, அதாவது நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு இருந்ததை இந்த அலைட் கண்ட்ரிஸ், அதாவது ஹிட்லர் மேல விருப்பு கொண்ட இந்த எதிரி நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, அதை ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு கூப்பிடாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜெர்மன்ல இந்த நேஷனல் அண்ட் சோசியலிஸ்ட் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாசின்ற ஒரு பெயர் மாதிரியே வரும். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாசின்ற பெயரை வச்சுட்டாங்க. இதனால இந்த பெயருக்கும் ஜெர்மன் மக்களுக்கும் ஹிட்லருக்கும் ஹிட்லருடைய படையினருக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஏபியில, அதாவது ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில 7வது மெம்பரா ஹிட்லர் சேர்றாரு. சேர்ந்ததும் இவர் என்ன பண்றாருன்னா, ஜெர்மன்ல நடக்கிற எல்லா கொடுமையை பத்தியும் இவர் பயங்கரமா எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதிகமா பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசும்போது ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ், இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ் மூலமா ஜெர்மனை இப்பேற்பட்ட கொடூரத்துக்குட்படுத்தின இந்த அலைட் கண்ட்ரிஸை இந்த நிகழ்வை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆய்வாளர்களும் இந்த நிகழ்வை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெர்மனை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அலைட் கண்ட்ரிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதை இந்த ஹிட்லர் என்ன பண்ணார்னா, இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸை முழுவதுமாக வெறுத்தாரு, அதை எதிர்த்தாரு, அதை ஏற்றுக்கவே முடியாது, ஜெர்மன் மக்கள் இதை ஏற்றுக்கவே கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. இதனாலேயே ஹிட்லருடைய பேச்சு பயங்கரமா எல்லா பக்கமும் அது பரவ ஆரம்பிச்சது. ரோட்ல இவர் பேசினாலுமே சரி, அதை கேட்கிற எல்லாருமே கடந்து போயிட மாட்டாங்க. அவர் பேசுறதை கேட்கவே கூடி நின்று அவர் பேசுறதை கேட்பாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பேச்சாற்றல் இருந்தது. அப்படி இவருடைய பேச்சு பத்திரிகைகளிலும் எல்லா மீடியாஸ்லையுமே என்ன ஆகுதுன்னா பரவுது, அதிகமா பரப்பப்படுது. இதனால அங்கே இருந்த காம்சவாதிகள் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு. ஹிட்லர் அப்பதான் இன்னொரு வேலையை பண்ணார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஏபி ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு இருந்ததை NSDAP-யா எப்படி மாத்தான்னு பாத்தீங்கன்னா, N-னா நேஷனலிஸ்ட், S-னா சோசியலிஸ்ட். நேஷனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் விங்கா இருப்பாங்க, சோசியலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் விங்கா இருப்பாங்க, அதாவது இடது வலதுன்னு இந்த மாதிரி பிரிஞ்சு இருப்பாங்கன்னு அந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்டதுதான் இது. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஹிட்லர் என்ன பண்ணார்னா, நீ இடது சரியாயிரு வலது சரியாயிரு, ஆனா நீ உன்னுடைய தாய்நாடான ஜெர்மனுக்கு விசுவாசமா இருன்னு நேஷனலிஸ்ட் பிளஸ் சோசியலிஸ்ட் அப்படின்ற 2 வார்த்தையும் சேர்த்து அது சம்பந்தமா அதை பின்பற்றக்கூடிய மக்களையும் தன் பக்கம் தன்னுடைய கட்சிக்கு வரவழைக்கணுன்றதுக்காகவே NSDAPன்ற ஒரு பெயரை வச்சு அதுல இருந்த மக்களையும் தன் பேச்சாற்றல் மூலமா அவர் கவர்ந்தெழுத்தாரு. இதனாலதான் NSDAPன்னு ஆச்சு. இதுக்கப்புறம் தான் இத நாசின்னு இந்த அலைட் கண்ட்ரிஸ் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹிட்லரும் அவருடைய ஜெர்மன் நாட்டு மக்களும் அவங்கள நாசின்னு என்னைக்குமே கூப்பிட்டுக்கிறதே கிடையவே கிடையாது. February 8, 1920 சண்டே ஹெரால்ட் பத்திரிகையில் வின்ஸ்டன் பொரிக்கி சர்ச்சில் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அந்த காலத்துல. அது என்னன்னா, இந்த டீப் ஸ்டேட் இல்ல, இலுமினாட்டி கிடையாது, இது மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி யூதர்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். எல்லா விஷயத்துலையுமே யூதர்களுடைய கைப்பங்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவங்களும் ஒரு பங்குன்றத நீங்க உணரணுமே தவிர எல்லாமே இவங்களால தான் நடக்குதுன்றது முழுவதும் தவறு. ஏன்னா இவங்க கூட இருக்கிற இன்னும் பல்வேறு தரப்பட்ட மக்களால இது மாதிரியான விஷயங்கள் கட்டுப்படுத்தப்படுது நடக்குது. இப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் 1920 என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள் ஜயனிசத்தை ஆதரிக்கணுமே தவிர காமினிசத்தை ஆதரிக்க கூடாது அப்படின்னு அவர் பேப்பர்ல ஒரு தலைப்பு, அந்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பன்னாட்டு யூதர்களுடைய சதி திட்டம் அப்படின்ற தலைப்புல அந்த பேப்பர்ல இவர் ஒரு 7, 8, 10 வரிகள் கிட்ட அவர் எழுதி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி இந்த யூதர்கள் திட்டம் தீட்டி இது மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் தெளிவா அதில் எழுதியிருக்காரு. என்னால் அதை அட்டாச் பண்ண முடியாது ஒரு சில காரணத்துக்காக. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த தலைப்புல தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் கிளிப்ஸே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அவர் இதுல தெளிவா சொல்லியிருப்பாரு, யூதர்கள் ஜாயனிசத்தை ஆதரிக்கணும் ஆனா காமினிசத்தை ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு.
இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, என்னதான் வருங்கால பிரதமராகவே இருந்தாலும், என்னதான் வின்ஸ்டன் சர்ச்சில் பொறுக்கியாவே இருந்தாலும், என்னதான் இந்தியாவை இந்த பொறுக்கி சர்ச்சில் கூறு போட்டு வித்தாலும், இவனால இவனுக்குமே இந்த இவனுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்டுவிக்கக்கூடிய தலைவர்களுடைய சிந்தனை என்ன, அவங்களுடைய ஐடியா என்னன்னு தெரியல. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த காம்யூனிசமும் ஜாயினிசமும் வெவ்வேறு நினைச்சுக்கிட்டான். அதுதான் தவறு. இந்த ரெண்டுமே ஒரே மரத்திலிருந்து உதித்த இரண்டு கிளைகள்ன்றது இவனுக்கே தெரியலன்னா பார்த்துக்கோங்க. அப்ப இப்போ வாழக்கூடிய நம்மை போன்ற ஆட்களுக்கு இந்த இலுமினாட்டி, டீப் ஸ்டேட் இதெல்லாம் சொன்னா உண்மையாவே நிறைய பேரால ஏத்துக்க முடியாது இல்லையா? அதனாலதான் சொல்றேன், அப்பேற்பட்ட பதவியில இருந்த அவனாலேயே இதை புரிஞ்சுக்க முடியாதப்ப இப்போ சாதாரணமா இருக்க நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். இதை நீங்க தேடி பாருங்க. இந்த நேரத்துல த ஃபெமின் ஆஃப் ரஷ்யா 1921 விஷயத்த தேடி பாருங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1921 இருந்து 22 வரைக்குமே லெனினால், இந்த கம்யூனிச சைக்கோக்களால், இந்த கம்யூனிச அரக்கர்களால், சிகப்பு பொறுக்கிகளால் கைப்பற்றப்பட்ட ரஷ்யாவை முழுவதுமா இவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிஃபிஷியலா ஒரு பஞ்சத்தை உருவாக்குனாங்க. அதுலயும் யாரை குறிப்பிட்டு உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த சிகப்பு அரக்கர்களையும் லெனின் பிளஸ் ட்ராட்ஸ்கியுடைய ஆட்சியையும், அதாவது கம்யூனிச ஆட்சியை வேணான்னு எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி இவன் இந்த பஞ்சத்தை உருவாக்கினான். இதன் மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பணம் அடிக்கிற மிஷின் இவங்க கையில தான் இருக்கு. அதனால நிதித்துறையும் இவங்க கிட்ட தான் இருக்கு. இவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க பணத்தை அடிச்சு என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்நாட்டு போர் எல்லாத்துக்குமே செலவு பண்றாங்க. இதனால என்ன ஆகுது? பணவீக்கம் அதிகமாகுது. பணவீக்கம் அதிகமானதும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, விலைவாசியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இவங்க விலைவாசியை பயங்கரமா உயர்த்துறாங்க. யாரை மையப்படுத்தி? குறிப்பா இவங்களுடைய ஆட்சியை யார் ஏத்துக்கலையோ அவங்கள மையப்படுத்தி இந்த வேலையை பாக்குறாங்க. இதன் மூலமா முதல்ல அவங்க கை வச்சது யார் மேலன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் மேல. விவசாயிகளால பயிரிட முடியவே இல்லை. அதனால இவங்க இதுவரைக்கும் எவ்வளவு பயிர் செஞ்சு வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க கட்டுப்படுத்தி அதிகார பலம் கொண்டு துப்பாக்கி முனையில் எல்லாத்தையுமே இவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இதன் மூலமா இவங்க பஞ்சத்தில் இருந்த மக்களுக்கு உதவுவாங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. பஞ்சத்தில் இருந்த மக்களை மேலும் பஞ்சத்திற்குள்ளாக்குறது இவனுக்கு தான். இதனால எடுத்துக்கிட்டு விவசாயிகளால விவசாயம் பண்ணவே முடியல. இவங்க எடுத்துக்கிட்ட எல்லாத்தையுமே இவங்க சார்ந்த, அதாவது சிகப்பு அரக்கர்களுக்கு மட்டுமே பகிர்ந்து இவங்க மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஆட்சியை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சத்தாலையும் பட்டினியாலையும் மொத்தமா 10 மில்லியன் மக்கள் இறந்தாங்க. இந்த லெனின் ட்ராட்ஸ்கி யூத பொறுக்கிகளால இப்பேற்பட்ட உயிர்கள் பலியாச்சு. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, உதவி பண்றதுக்காக வெளிநாடுகள் எது வந்தாலும் அதை கூட இந்த லெனின் பொறுக்கி உள்ள அனுமதிக்கவே இல்லை. எப்போ இவனுடைய ஆட்சியை இந்த மக்கள் ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் அதையும் உள்ள விடுவேன்னு இவன் திட்டவட்டமா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டான். வெளிநாடுகளுக்கும் அதை சொல்லிட்டான், நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால 10 மில்லியன் மக்கள் இவனுடைய கொடூரமான இந்த வேட்டையால இறந்து போனாங்க. இதனால பல பேர் தங்களுடைய குழந்தைகளை விற்று அவங்க சாப்பிடுற அளவுக்கு ஒரு நிலைமை கூட வந்துச்சு. தங்களுடைய குழந்தைகளுடைய உடல்ல இருந்த பாகங்களை எடுத்து தின்ற அளவுக்கு நிலைமை உண்டாச்சு. செத்த பிணத்திலிருந்து எடுத்து தின்ற அளவுக்கு நிலைமை உண்டாச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மாவே இருந்தான் லெனின், ட்ராட்ஸ்கி மற்றும் இதர கம்யூனிச பொறுக்கிகள். இதுதான் உண்மையான கம்யூனிசம். கம்யூனிசம் உருவான இடத்திலேயே இப்பேற்பட்ட கொடுமைகளோடு தான் அது வளர ஆரம்பிச்சது. இந்த கம்யூனிசத்தால வாழ்ந்த நாடும் சரி, வாழ்ந்த மக்களும் சரி எங்கேயுமே கிடையவே கிடையாதுன்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. லெனினை பத்தி பேசும்போது நான் இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். இப்ப இந்த காலகட்டத்துல இது நடந்ததுன்னு சொல்றதுக்காக தான் இந்த விஷயம். ஏன் இதை சொன்னேன்னா, சரியா 1922ஆம் ஆண்டு யூத ஆதரவோடு அவங்களோட இருந்த வங்கிகளை ஆளக்கூடியவங்களுடைய ஆதரவோடு தான் லெனின், ட்ராட்ஸ்கி இதர பைத்தியங்கள் இந்த ரஷ்யாவை கைப்பற்றி லட்சக்கணக்கான மக்களை கொண்டாடுங்க. ஆனா 1922ஆம் ஆண்டு மறுபடியும் நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு உருட்டு வருது. அது என்ன உருட்டுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் எங்களை 60 லட்சம் யூதர்களை இந்த ரஷ்ய அரசாங்கம் கொண்டுடுச்சுன்னு அதே உருட்டினாங்க. எப்படி? ரஷ்ய அரசாங்கத்தை இப்போ ஆள்றது லெனின். லெனின் யாருடைய பேக்கிங்ல இருக்கான்?
ஏற்கனவே சொல்லிட்டேன், வங்கிகளை ஆளக்கூடியவங்க யூதர்களுடைய பேக்கிங்ல தான் இருக்கான். இவங்க 2 பேருடைய பேக்கிங்ல இருக்க இவனால யூதர்களை கொல்ல முடியுமா? இல்ல அவங்க தான் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு பொய், அது நியூயார்க் டைம்ல மறுபடியும் பப்ளிஷ் ஆகுது. அதே எண்ணிக்கை, அதே 60 லட்சம் மக்களை அவர்கள் கொன்று குவிக்கிறார்கள்னு ஒரு உருட்டு. இதுக்கு முன்னாடி எப்ப வந்ததுன்றத நான் போன பார்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 60 லட்சத்தை கொண்டு இருக்காங்களா ரஷ்யாவில், அதாவது ஜார் கொண்டு இருக்காராம், இப்போ லெனின் கொண்டு இருக்கானா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் 2ஆம் உலக போறப்ப 60 லட்சம் பேரை கொண்டானா. அதாவது இவங்க எத்தனை 60 லட்சம் பேர் தான் இருந்தாங்க? இதற்கான விடையை இன்னை வரைக்குமே எந்த வரலாற்று ஆய்வாளனும் சொல்லவே இல்லை. அதாவது ஹிட்லர் இந்த இனப்படுகொலைகளை செய்தார்னு சொல்லக்கூடிய யாராலையுமே இது பத்தின தெளிவான விளக்கத்தை கொடுக்கவே முடியல. ஆனா ஹிட்லர் கொண்டுட்டார், ஹிட்லர் ஒரு அரக்கர், ஹிட்லர் ஒரு இரக்கமில்லாதவர்னு மட்டும் 1008 புத்தகத்தையும் 1000 படங்களையும் எடுத்து வச்சிருக்கானுங்க. அதையும் நம்பக்கூடிய கோமாளிகள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. 1922ஆம் ஆண்டு இத்தாலியில ஒரு சம்பவம் நடக்குது. முதலாம் உலக போரின் தாக்கத்தால தி கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் உண்டாகுது உலகம் முழுக்க, குறிப்பா ஐரோப்பாவில் உண்டாகுதுன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இதை பயன்படுத்தி சிகப்பு அரக்கர்கள், அதாவது கம்யூனிச பைத்தியங்கள் இத்தாலியை கைப்பற்றி அதையும் ரஷ்யா மாதிரியே நாசப்படுத்திடலாம்னு நினைச்சாங்க. ஆனா முசோலினின்ற மனுஷன் என்ன பண்ணார்னா, அவங்களுக்கு முன்னாடியே இவர் முந்திக்கிட்டு, உங்களை நான் விட்டாதானடா நீங்க இத்தாலியை நாசம் பண்ணுவீங்கன்னு மனுஷன் 60,000 மக்கள் முன்னிலையில், அதாவது பாசிஸ்ட் காங்கிரஸ் மக்கள் முன்னிலையில் நேபிள்ஸ்ல ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு, நாங்க எங்களுடைய நோக்கம் இதுதான், அதாவது இந்த இத்தாலியை நாங்க ஆளணும், எந்த ஒரு கம்யூனிசவாதியும் இந்த இத்தாலியை ஆளக்கூடாதுன்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படின்றத தெளிவா சொன்னாரு. இதை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. இவருடைய நோக்கத்தை இத்தாலி மக்கள் பெரும்பாலானோர் ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் இத்தாலி முழுக்க இது பரவணுன்றதுக்காகவே அக்டோபர் 28, 1922ஆம் ஆண்டு இன்னொரு விஷயத்த பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தி மார்ச் ஆன் ரோம், அதாவது கேபிட்டல் சிட்டி ஆஃப் ரோமை நோக்கி தன்னுடைய ஆதரவாளர்கள் 30,000 பேரை தனக்கு பின்னால் வச்சுக்கிட்டு இவர் நடைப்பயணமா போறாரு. அதன் மூலமா அவர் நடந்து போகும்போதே இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிசம் ஒரு நகைச்சுவை, அது ஒரு கேலிக்கூத்து, அது தேவையில்லாதது, அது மக்களை அழிக்க உண்டாக்கப்பட்டதுன்னு பயங்கரமா இந்த மாதிரியான ஸ்லோகன்ஸை சொல்லி எல்லா மக்களையும் விழிப்படைய செஞ்சு ஒரு வழியா இவருடைய இந்த மார்ச் ஆன் ரோமை முடிச்சாரு. இதை பார்த்த 3ஆம் விக்டர் எமானுவேல் என்ற அப்போது ஆட்சி செய்த மன்னர் என்ன பண்ணார்னா, அவருடைய அப்பாவை 1900ஆம் ஆண்டு இந்த சிகப்பு அரக்கர்கள் தான் கொன்னாங்க. அதனால மனுஷன் அந்த கடுப்பை மனசுல வச்சுக்கிட்டு, வாப்பா முசோலினி, உனக்கு தான் இந்த நாடு, தயவு செய்து நம்ம நாட்டை நீ காப்பாத்து, நம்ம மக்களை நீ தான் காப்பாற்றணும், ஆனா இக்காரணத்து கொண்டும் இந்த கம்யூனிச சைக்கோக்கள் கிட்ட நம்முடைய நாட்டை விட்டுறாதப்பான்னு, இந்த நீயே நம்மளுடைய நாட்டை ஆளுன்னு இட்டாலியை தூக்கி கொடுக்குறாரு. அன்னைக்கு இட்டாலி முசோலினி கையில வருது. அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லயே லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் எல்லாமே ஊழல் நிறைஞ்ச பல கொடூரமான வேலைகள் செய்த இந்த லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே இவர் க்ளோஸ் பண்ணாரு. அதுல இருந்த அரசு அதிகாரிகள், அந்த பார்ட்டியை சேர்ந்த எல்லாரையுமே என்ன பண்ணாருன்னா அடிச்சு ஓட விட்டாரு, சிறையில் அடைச்சாரு. இதுக்கப்புறம் இத்தாலியுடைய பொருளாதாரம் மெல்ல மெல்ல மீண்டெழுது. 1923ஆம் ஆண்டு 3 மிக முக்கிய நிகழ்வுகள் நடக்குது ஜெர்மன்ல. அதாவது ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ் மூலமா ஜெர்மன் மக்களை ஏற்கனவே இவனுங்க அழிச்சிட்டானுங்க. பாவம், அவங்களால ஒருவேளை உணவை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்கள இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா இந்த அலைட் கண்ட்ரிஸ் அழுத்திட்டானுங்க. உண்மையான அழுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, பிதுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கான மீனிங்னா அது ஜெர்மன் மக்கள் தான் அதை அனுபவிச்சிருக்காங்க. அப்படி இருந்த மக்கள் கிட்ட இன்னும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ் மூலமா போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி இந்த பிரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய படையையும் அவங்களுடைய ஆக்குபேஷனையும் அதிகரிக்கிறாங்க. அதாவது ஜெர்மனுக்குள்ள ஊடுருவுறாங்க. இன்னும் ஊடுருவி இந்த ஜெர்மன் மக்களால ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாம இருக்காங்க. அவங்க சாப்பிட இருந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இவனுங்க தங்களுடைய ட்ரூப்ஸ்க்கு எடுத்து கொடுக்குற வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதனால ஏண்டா எங்களுக்கே ஒரு வேளை தான் உணவு கிடைக்குது, அதுவே எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட இருந்து பிடுங்கி தின்னு நீங்க வந்திருக்கீங்களாடா, இது உங்களுக்கு நியாயமா இருக்காடான்னு கேட்ட, அதை எதிர்த்த 132 ஜெர்மானிய மக்களை இவனுங்க கொல்றானுங்க. இது அபிஷியல் ரெக்கார்ட். இதையும் தாண்டி
அன்அபிஷியலா எத்தனை பேரை கொண்டிருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணணும், ரெப்ரேஷன்ஸ் பே பண்ணணும். ஸோ ஒரு வேளை கூட சாப்பிட முடியாதவங்க எப்படிதான் ரெப்ரேஷன்ஸ் பே பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல இரண்டாவது சம்பவம் எதுன்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஜெர்மன்ல இருந்த நடுத்தர வர்க்க மக்கள் என்ற இனமே காணாம போயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா 20 months 2 நாளைக்கு ஒரு முறை இவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரைஸை ஏத்திட்டே இருந்தாங்க. இப்படி ப்ரைஸ் ஏத்திட்டே இருந்தா இந்த நடுத்தர மக்கள் ஏற்கனவே வச்சிருந்த சேவிங்ஸும் காணாம போயிடுச்சு, இவங்களுக்கு வேலையும் இல்லாம போயிடுச்சு, ஒரு பொருளை கூட வாங்க முடியாத நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க. அதனால ஒரு குழந்தைக்கு கூட இவங்களால ஒருவேளை உணவு தர முடியாத சூழ்நிலையில் இருந்ததால அந்த நடுத்தர மக்களே அந்த ஜெர்மன்ல இல்லாமல் அழிக்கப்பட்டாங்க திட்டமிட்டு இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ் மூலமா. இதை தொடர்ந்து 3வது சம்பவம் நடக்குது. அதே 1923ஆம் வருஷம். அந்த சம்பவத்தை பண்ணவர் தான் ஹிட்லர். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் படைகள் பண்ற அட்டூழியத்தை பார்த்து இதுதான் சரியான நேரம், இனிமேல இதை நாம விடக்கூடாது, கொதிச்சு எழுறாங்க. கொதிச்சு எழுந்தவங்க மியூனிக்ல இருந்த அரசாங்கத்தை நாம கவிழ்த்தே ஆகணும், இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும்னு ஹிட்லர் என்ன பண்றாருன்னா இந்த ஃபேமஸ் பீர் ஹால் ஸ்பீச்சை அவர் பேசுறாரு. அந்த நேரத்துல தான் அவர் பின்னாடி இருந்த யார் அவர் பின்னாடி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இந்த கொடூரங்களையும் கேவலங்களையும் நாதியற்ற தன்மையையும் அனுபவிச்ச சாதாரண மக்கள் ஹிட்லர் பின்னாடி வராங்க. இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹிட்லர் அங்க இருக்க மக்களை ஏமாத்திட்டாரு, அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக நாடு பிடிக்கும் வெறிக்காக ஜெர்மன் மக்களையும் மூளைச்சலவை செய்துட்டாருன்னு இங்க இருக்க பல்வேறு கோமாளிகளும் பேசுவானுங்க. ஆனா அந்த கோமாளிகளுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயத்துல ஒரு விஷயம் கூட தெரியவே தெரியாது. இப்படி மிக கொடூரமான குற்றங்களையும் மிக கொடூரமான வாழ்க்கையையும் நரக வேதனையையும் அனுபவிச்ச அந்த மக்கள் அதை எதிர்த்து நான் நிக்கிறேன்னு சொல்றோம் பின்னாடி இயற்கையாவே அவங்க ஒண்ணு செய்றவங்களா இல்லையா? மனிதர்களான நம்முடைய இயல்பே அதுதான். நமக்காக யார் பேசுறாங்களோ, நமக்காக யார் எதிர்த்து எழுந்து நின்று கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க பின்னாடி நேச்சுரலாவே நாம போய் நிற்போம். அதுதான் அந்த இடத்துல நடந்துச்சு. ஹிட்லர் இதை பயங்கர தீவிரமா முன்னெடுத்து நடத்தினாரு. அப்ப அவர் பின்னாடி இருந்த மக்கள் பேரணியா அவர் பின்னாடி போறாங்க. இதை பார்த்த அங்கிருந்த லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது விட்டா சரி வராதுன்னு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. 16 பேர் அதுல கொல்லப்படுறாங்க. அப்பதான் ஹிட்லரை அரெஸ்ட் பண்றாங்க. ஹிட்லர் அரெஸ்ட் பண்ணி அவருடைய பார்ட்டியில பாத்தீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு அதிகமான மெம்பர்ஸ் கிடையவே கிடையாது. இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. அந்த நேரத்துல இவருடைய பேச்சு பயங்கரமா ஜெயில இருந்து, இவருடைய எழுத்துகளும் பேச்சுகளும் பயங்கரமா ஜெயில இருந்தே பரப்பப்படுது. இவருடைய ஆதரவாளர்கள் அதை பரப்புறாங்க. இதை பார்த்த மக்கள் 20,000க்கும் மேற்பட்டோர் இவருடைய NSDAP கட்சியில இணைறாங்க. அதுவும் ரகசியமா இவர் சிறைச்சாலையில் இருக்கும் போதே. ஸோ இப்ப சொல்லுங்க, ஹிட்லர் ஜெர்மன் மக்களை ஏமாத்தினாரா? ஹிட்லர் ஜெர்மன் மக்களை மூளைச்சலவை செய்தாரா? ஹிட்லர் நாடு பிடிக்கும் வெறியோடு இருந்தாரா? ஹிட்லர் இனப்படுகொலை செய்தே ஆகணும்ன்ற ஒரு வெறியோடு இருந்தாரா? ஹிட்லர் இனவாதியா? ஹிட்லர் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நினைச்சாரா? இவ்வளவு கேள்விகளுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களே பதில் தரும் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய நாட்டை இவனுங்க கூறு போட்டு வித்துட்டு இருக்கானுங்க, அதுவும் இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ் மூலமா. அதை நான் எதிர்க்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன். என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் கிட்ட தான் இருக்கணும், அவங்கள நான் பாதுகாத்தே தீருவேன், இந்த மக்கள் வெளிப்படையணும்னு ஒருத்தன் பேசினா அவன் இனப்படுகொலை செய்தவன்னு இங்க இருக்கவனுங்க பேசுறீங்கன்னா, ஏண்டா உங்களுக்குலாம் உண்மையாவே மூளை வளர்ச்சி இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, அங்கிருந்த பெண்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு உணவளிக்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களையே விற்க வேண்டிய நிலை உண்டாச்சு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா எப்பேற்பட்ட நிலைமையில தங்களுடைய உயிரை அவங்க ஒரு சொட்டு பருக்க கிடைச்சாலும் பரவாயில்லை, அதை சாப்பிட்டாவது எங்களுடைய உயிரை நாங்க பாதுகாக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட நினைப்போட தங்களுடைய குடும்பத்தையும் அவங்க பார்த்துக்கணுன்றதுக்காக இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்யறாங்கன்னா எந்த அளவுக்கு அங்கிருந்த ஜெர்மன் மக்கள் கொடூரத்துக்குள்ளாக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இப்ப இருக்க பெண்கள் கூட யாருமே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, இந்த ஃபெமினிச பைத்தியங்களை தவிர. தங்களுடைய குடும்பத்தை விட்டு தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் அப்படின்ற ஒரு செயலையும் சாதாரண பெண்ணால எடுத்துடவே முடியாது, அப்படி ஒரு முடிவை. ஆனா அப்பேற்பட்ட முடிவை எடுத்து தங்களுடைய குழந்தைகளையும் குடும்பங்களையும் காப்பாற்றணுன்றதுக்காக
இப்பேற்பட்ட வேலையை செஞ்சாங்க. இந்த வேலையை செய்யும் போது அங்க இருந்த ஆண்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நெஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1924ஆம் ஆண்டு ஜெயில இருந்தப்பவே ஹிட்லர் என்ன பண்றாருன்னா மெயின் கேம்ப் புத்தகத்தை எழுதிடுறாரு. 1925ஆம் ஆண்டு தன்னுடைய கூட்டாளி ருடால்ஃப் ஹெஸ் மூலமா இதை பப்ளிஷ் பண்றாரு. அதுக்கடுத்து 1926ஆம் ஆண்டு யூஎஸ்ல ஒரு பெரிய விஷயம் நடக்குது. 1919ஆம் ஆண்டு RCA ரேடியோ ஸ்டேஷன்ல ஜெனரல் மேனேஜரா சேர்ந்தவர் தான் டேவிட் சனாஃப். இவர் ஒரு யூதர். இவர் ஜெனரல் மேனேஜரா ஆனதும் இவர் என்ன பண்ணார்னா கொஞ்ச நாள் அங்கே வேலை செஞ்சுட்டு 1926ஆம் ஆண்டு RCA மூலமா NBCன்ற ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறாரு. அதாவது NBC ரேடியோ ஸ்டேஷனை உருவாக்குறாரு. அதுதான் யூஎஸ்ல முதல் மிகப்பெரிய பிராட்காஸ்ட் நெட்வொர்க்கா உருவெடுக்குது. அதுக்கடுத்து இவர் என்ன பண்றாங்கன்னா 2ஆம் உலக போரின் கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்டா ஐசனோவருக்கு கீழே வேலை செய்யும்படி இவரை நியமிக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்து சுட தெரியாத மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இவருக்கு பிரிகேடியர் லெவல் ரேங்கிங் தந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா நம்ம இந்தியாவில் நேரு உயிரோடு இருக்கும்போது எப்படி அவருக்கு அவரே பாரத் ரத்னா விருதை கொடுத்துக்கிட்டாரோ அந்த மாதிரி தான் இந்த விஷயம். அப்ப யூஎஸ்ல டெலிவிஷன் நெட்வொர்க் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுவும் NBC நெட்வொர்க்கு கீழே தான் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி உருவாக வேண்டிய நிலைமை இருந்தது. இந்த NBC டிவி பிளஸ் NBC ரேடியோ RCA இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா கைக்குள்ள வச்சுட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சனாஃப் ஃபேமிலி தான். அதுக்கு அடுத்த 60 வருஷமும் இது எல்லாத்தையுமே தங்கள் கைக்குள் வச்சுட்டு இருந்தது இந்த சனாஃப் ஃபேமிலி. இதை பெருமைப்படுத்தும் விதமா டைம்ஸ் மேகசின்ல பிக்கஸ்ட் அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் குளோபல் ஜெயண்ட் மீடியா ஆஃப் த 21st செஞ்சுரின்னு டைம்ஸ் மேகசின்லயே இவங்க வர அளவுக்கு இவங்களுடைய ஆளுமை யூஎஸ்ல இருந்துச்சு. இதன் மூலமா அவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. 1928ஆம் ஆண்டு CBS ரேடியோவையும் யூதர்களுடைய ஒரு வாரிசான வில்லியம் எஸ் பேலே என்ன பண்றாருன்னா தன் வசப்படுத்திக்கிறாரு. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் இவர்கிட்ட இருந்ததால இதை அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 114 ரேடியோ ஸ்டேஷனை CBS தலைமையில் அவர் உருவாக்குறாரு. அவருமே ஐசனோவருக்கு கீழே இந்த கம்யூனிகேஷன் கன்சல்டண்டா வேலை பார்க்குறாரு 2ஆம் உலக போருக்காக. அதன் மூலமா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்றத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வழக்கம் போல உங்க கையிலே விட்டுறேன். அக்டோபர் 1929ஆம் ஆண்டு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. அதனால பல பேருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாச்சு. இதன் மூலமா இந்த கிரேட் டிப்ரெஷன் உலகம் முழுக்க பரவுது. இது பயங்கர விளைவை உண்டாக்குது. ஏற்கனவே ஜெர்மன் மக்களால இந்த கிரேட் டிப்ரெஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஒருவேளை சோத்தை தான் சாப்பிட முடிஞ்சது. இப்போ அது வந்ததால அவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா ரெப்ரேஷன்ஸ் பே பண்ணணும், இங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், இவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு இருந்தாலுமே அவங்க எதை நினைச்சு கவலைப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் காமிசவாதிகளுடைய கைகளில் சிக்கிடுமோ அப்படின்றத நினைச்சுதான் அங்கிருந்த மக்கள் ஒருவேளை சோத்தை தின்னுட்டு வாழக்கூடிய மக்கள் கவலைப்பட்டாங்க. ஏன்னா ரஷ்யால என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே இங்க அவங்க பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு பயந்தாங்க. சோறு தின்ன முடியாம கூட நாங்க செத்துடுறோம்டா, ஆனா உங்க கையில மாட்டி எங்களால சித்திரவதை அனுபவிச்சு சாக முடியாதுன்ற நிலையில தான் அந்த ஜெர்மன் மக்கள் இருந்தாங்க. சாப்பிட முடியாத நிலையிலையும் அப்படிதான் இருந்தாங்க. எக்காரணத்தை கொண்டோ கம்யூனிசவாதிகளுடைய கைகளில் ஜெர்மன் சிக்கிடக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸோடவே இருந்தாங்க. 1930ஆம் ஆண்டு அங்க எலெக்ஷன் நடக்குது. அப்ப ஹிட்லருடைய கட்சியான NSDAP மொத்தம் 107 சீட்டை ஜெயிக்கிறாங்க. ஜெர்மன் சோசியலிஸ்ட் பார்ட்டி 143 சீட்டை ஜெயிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி 23 ஜெயிக்குது. இதுல அதிகமாக ஜெயிச்சது ஜெர்மன் சோசியலிஸ்ட் பார்ட்டி தான். இந்த எலெக்ஷன்ல ஹிட்லருடைய கட்சி மிகப்பெரிய 2ஆம் சக்தி வாய்ந்த கட்சியா இது உருவாகுது. ஜெர்மன் சோசியலிஸ்ட் பார்ட்டி தானே வின்னர், அதாவது 143 ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கம்யூனிசவாதிகள் 23 தான் ஜெயிச்சிருக்காங்க. இதை பார்த்து ஏன் மக்கள் பயப்படணும் அப்படின்னு நீங்க நல்லா நினைக்கலாம். ஆனா அந்த ஜெர்மன் சோசியலிஸ்ட் பார்ட்டியில 143 சீட்டு ஜெயிச்சதுல 77 பேர் கம்யூனிசவாதிகள். அந்த 77 பிளஸ் 23 டைரக்ட் கம்யூனிசவாதிகள் சேர்ந்தா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதனால அங்க ஜெர்மன்ல எப்படியும் இவங்களால ஆட்சியை பிடிச்சிட முடியும். அப்படி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் ஜெர்மனை கபலீகரம் செஞ்சிருவாங்கன்னு
அங்கிருந்த மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா மக்கள் நினைச்ச மாதிரி ஹிட்லரும் அவருடைய கட்சி ஆட்களும் விட்டுருவாங்களா? ஏன்னா 107 சீட்டு ஜெயிச்சிருக்காங்களே, அது எப்படி விட்டுருவாங்க? கண்டிப்பா விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களை எதிர்த்து எப்பவுமே சண்டை செஞ்சுட்டே இருந்தாங்க. 1932ஆம் ஆண்டு ஜூலை அண்ட் நவம்பர்ல 2 தேர்தல் வருது. ஜூலைல ஹிட்லருடைய கட்சி பார்த்தீங்கன்னா 203 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்து நடந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நவம்பர்ல நடந்த எலெக்ஷன்ல ஹிட்லருடைய கட்சி 196 சீட்டு ஜெயிக்குது. ஆனா இந்த நேரத்துல தான் ஒரு மிகப்பெரிய மேட்டர் நடக்குது. இந்த எலெக்ஷன் அப்ப எல்லா கட்சியுமே பிரிஞ்சு தனித்தனியா அவங்க போட்டியிட்டதால யாருக்குமே அதிகமான சீட்டு கிடைக்கல. ஹிட்லருடைய கட்சிக்கு மட்டும்தான் 196 சீட் இருந்தது. இந்த நேரத்தை அவர் பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு அவர் நேஷனல் ஹீரோவான ஜெர்மன் சான்சலரா இருந்த பால் ஹிண்டன்பர்க் கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா தயவு செய்து நம்ம நாட்டுடைய இந்த பொருளாதார நிலையையும் இப்ப நம்முடைய நாட்டுல இருக்க வேலையில்லா திண்டாட்டத்தையும் அதனால 10க்கும் மேற்பட்டோர் தினசரி இறக்குறாங்கன்றதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஜெர்மன் சான்சலரா என்ன நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு இவர் கேட்கிறாரு. ஏன்னா ஜெர்மன் சான்சலருக்கு அந்த பதவிக்கு ஜெர்மன்ல மிகப்பெரிய பவர்ஸும் மிகப்பெரிய மரியாதையும் உண்டு. அதனால சான்சலரா என்ன நியமிங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஹிண்டன்பர்க் அதை ஏத்துக்கவே இல்லை. என்ன பண்றாருன்னா மறுக்கிறாரு. ஆனா ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா அன்ஸ்டெபிலிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், வறுமை எல்லாமே போட்டு மக்களை வாட்டி வதைக்குது. என்னதான் ஆனாலும் அவங்க ஹிட்லர் மேல வச்ச நம்பிக்கையை இழக்கவே இல்லை. ஹிட்லருடைய கட்சிக்கு தான் மெஜாரிட்டியை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஹிட்டு மாம்சம் சான்சலராகவே ஆக்க மாட்டேன்னு மறுத்தவர் எப்படி ஹிட்டு மாம்ச அவர் சான்சலரா நியமிச்சாரு? இதை நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். Until we meet again.